ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி நானும் அண்ணுவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் நாளாக வெறும் ஓட்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ ஓட்ஸாக சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இன்றைக்கி மேகி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். காயெல்லாம் கொஞ்சம் போட்டு தான் செய்வேன். ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் இருந்துச்சு. ஸோ கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஸ்ப்ரிங் ஆனியன். அண்ணுக்கு வந்து கடுகு தாளித்து பண்ணால் பிடிக்கும். என்னடா மேகிக்கு கடுகு தாமா அவள் ஃப்ரெண்டு வீட்டில் யாரோ அவங்க அம்மா அப்படி செஞ்சு கொடுப்பாங்களாம். நல்லா தான் இருக்கும். கடுகு கருவேப்பிலெல்லாம் தாளிச்சிட்டு காயெல்லாம் வதக்கிட்டு மேகி மசாலா, அது கூடவே கொஞ்சம் பெப்பர் பவுடர், கரம் மசாலா சேர்த்து செய்வேன். இல்லைன்னா காரத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக ப்ளெயினாக சாப்பிட்ற மேகியை விட எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்து சவுத் இண்டியன் ஸ்டைலில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி அதான் பண்ணியிருக்கேன். 3 பேருக்கு ஒரு 4 பீஸ். முதல்லலாம் சைஸ் பெருசாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஆக்கிட்டாங்க. ஸோ சுட சுட எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடுறேன். யாருக்கெல்லாம் மேகி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு முதல்ல பிடிக்கும், இப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலுமே ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னா கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன் நார்மலாக. ஸோ நைட்டே வந்து இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். அதனால் கிரைண்டர் போட்டுடலான்னு. அப்போவும் எனக்கு ஒரு விஷயம், நான் வந்து கிரைண்டர் ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. அதில் இப்போயும் கமெண்ட் வருது, என்னவோ நான் தான் வியாபாரம் பண்ணுற மாதிரியும், இது ரொம்ப மோசம், வாங்காதீங்க. நானுமே இது மாதிரி ஏதோ வீடியோ பார்த்து தான் வாங்கினேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னை திட்டியும் போடுவாங்க, ஏமாத்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம். நான் வியாபாரமும் பண்ணலை, நானும் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ யாருக்காவது யூஸாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் வியூஸ் ஜாஸ்தி போயிடுச்சு போல். நிறைய வியூஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னதுன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பப்போ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். காமெடியாக ஏதாவது போடுவாங்க. ஸோ நான் தான் நினச்சிப்பேன், நம்மளாக வியாபாரம் பண்ணுறோம், யாரோ விற்றாங்க, நானும் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், சரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டிருக்கோம். அதுக்கு அவ்வளோ கமெண்ட் போடுவாங்க பாருங்கள். எப்படியும் டெய்லி ஒரு 2-3 கமெண்ட் அது வந்துடும். சில டைமு சிலதை பிளாக் பண்ணிடுவேன். ஒரே காமெடியாக இருக்கும், டைம் பாஸாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அரைக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு உளுந்த வடை பண்ணி. இந்த தடவை பொங்கலுக்கு கூட பருப்பு வடை தான் பண்ணியிருந்தேன். அதனால் இட்லிக்கு போடுறதுனால அப்படியே கொஞ்சம் உளுந்த வடையும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். உளுந்தை வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தது அப்படின்னா நல்லா மாவு கொஞ்சம் நமக்கு கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிறது தான் சுற்றும். அந்த என்ன சொல்கிறது, வெசல் வந்து சுற்றாது. இந்த கிரைண்டரில் நடுவில் இருக்க கல் மட்டும்தான் சுற்றும். ஸோ அந்த வேலை நடந்துகிட்ருக்கப்பயே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்ட். ஸோ கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அண்ணும் அந்த பக்கம் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கும் கொண்டே கொடுத்துட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். கால் கடியில் சிட்டு டெட்டு உட்காந்துருக்கானுங்க. ஸோ சாக்லேட் அண்ட் இன்னொரு ஃப்ளேவர் சேர்ந்தது. அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கக்கூடாது இல்லையா. ஸோ லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஒரு 2 வாய் மட்டும் கொடுத்தேன். பாவமாக பார்த்துட்டே இருந்தானுங்க. அங்கே பாருங்கள், ஏற்கனவே கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டானுங்க. ஸோ இன்னும் கொஞ்சமும் கொடுத்துடலாம் அப்படின்னு. எது சாப்பிட்டாலும் வந்து உட்காந்துருப்பான். சிட்டு பார்த்திங்கன்னா அவனோட சாப்பாடு மட்டும் பிடிக்காது, நம்ம சாப்பிட்றதெல்லாம் கேட்பான் அவன். ஸோ நம்ம கைப்புள்ளையும் போட்டு விட்ருக்கேன். ரோபோ வேக்கம் தான் நான் கைப்புள்ளைன்னு கூப்பிடுவேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாப்புமே கூட பண்ணணும். அதுக்குள்ளே இது ஃபுல்லுமே பெருக்கிட்டு வந்துடும். ஸோ வடைக்கு அரைச்ச மாவை இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் வச்சு எப்பவுமே நல்லா பீட் பண்ணி வச்சுப்பேன். வடை வந்து நல்லா புசு புசுன்னு வரும். ஒரு பிளாக் டேப் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஹஸ்பண்ட் புதுசாக ஒன்று புக் பண்ணியிருந்தார். ஸோ இந்த இது 2 விதமாக தண்ணி வருது. கொஞ்சமாக இந்த மாதிரி நடுவில் மட்டும் வர்றது, இன்னொன்று இந்த ஸ்ப்ரிங்கிள் மாதிரி. இன்னும் இந்த மாதிரி டிசைனில் இருக்குது. வேண்டான்னு சொன்னேன், கேட்கல, இதை தான் புக் பண்ணியிருக்காரு. எத்தனை நாளைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மாவெல்லாம் அரைச்சாச்சு பாருங்கள். வடைக்கு அந்த இது வச்சு நல்லா பீட்டர் வச்சு எடுத்து வச்சுட்டேன். இட்லிக்குமே கூட நல்லா உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு. பாத்திரம் எல்லாம் கழுவி கிரைண்டரும் கழுவிட்டு நல்லா அது காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வைக்கணும். இல்லைன்னா அந்த உளுந்து மாவோட ஸ்மெல் வரும் அடுத்த தடவை மாவு அரைக்கிறப்ப. அதனால் கிச்சன் ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு. பாருங்கள், டெட்டு எவ்வளோ இதுவாக கண்ணில் காதை போட்டு மூடிட்டு தூங்கிட்டு இருந்தான். வந்து எழுப்புனதும் ஏன் எழுப்புறேங்கிற மாதிரி பார்க்குறான். நல்லா தூங்குறானுங்க. வயசானால் ரொம்ப தூங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிட்டு பாருங்கள், அவனுக்கு தரையில் ஜில்லுன்னு வேணும், அதனால் அங்கே வந்து படுத்துருக்கான். ஸோ மாப் போடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். முதல்ல வந்து நான் ரொம்ப நாள் ஃப்ளோர் கிளீனரே யூஸ் பண்ணாமல் இருப்பேன். சிட்டு டெட்டுக்கு அலர்ஜி ஆகிடணும். இப்போ தான் ஒரு பெட் ஃப்ரெண்ட்லி இது வாங்கியிருந்தேன். நல்லா வாசனையாகவும் இருக்குது. ஸோ அது போட்டு தான் இப்போது நார்மல் மாப் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். அந்த ஸ்ப்ரே மாப்பில் தண்ணி வந்து வரமாட்டேங்குது. அதனால் அதை விட்டுட்டு இப்போது
இந்த மாப் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடகடன்னு வீடு ஃபுல்லாக மாப் போட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். ஸோ லஞ்ச் ஒன்றும் ரெடி பண்ணலை. நான் ஹஸ்பண்ட்டை கேட்டேன் என்ன லஞ்ச் பண்ணணும்னு. அவர் சொன்னார் வடைக்கு அரைச்சிருக்கல இன்றைக்கி லஞ்ச் வேண்டாம், ஐஸ்கிரீம்லாம் வேறு சாப்பிட்டோமா, பிரேக்ஃபாஸ்ட்டும் லேட்டாக தான் 10 மணிக்கு மேலே சாப்பிட்டனால ஒரேடியாக 4 மணிக்கு வடை பன்னீர் போதும் அப்படின்னாங்க. அண்ணுமே அதே சொன்னால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேறு சாப்பிட்டனால இப்போ பசி இல்லைன்னு. ஸோ ஐயா ஜாலி எப்போது லஞ்ச் சமைக்கிற வேலை இல்லைன்னு விட்டுட்டேன். ஆனாலும் நமக்கு வேலை எங்கே இல்லாமல் இருக்கும். சரி வடை செய்கிறனால ஈவினிங்க்கு சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் பருப்பு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து ஒரு ஈஸி மெத்தட் சாம்பார் தான். எல்லா காய் வெங்காயம் தக்காளி அது கூடயே போட்டுருவேன். சிவப்பு பூசணி இருந்தது, அது அவரைக்காய் கேரட் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு 2 தக்காளியும் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 2 பச்சை மிளகாவுமே கூட போட்டு விட்டுருக்கேன். இதை வந்து மீடியம் இதில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வச்சு விட்டுற போகிறேன். நல்லா வெந்துடும். ஸோ பாருங்கள் பாக்கி வேலை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நமக்கு சாம்பாருக்கு இது பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நல்லா கரண்டியால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் எல்லாமே கூட நல்லா குழஞ்சிரும், பசங்க எடுத்தெல்லாம் வைக்க மாட்டாங்க. நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் இப்போது தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஸ்டார்ட் மோடில் வச்சு விட்டுருக்கேன். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துக்கிறேன். தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி. மணி ஒரு 3:30 மணிக்கு மேலே ஆகுது. 4 மணிக்காக வடை செய்யலான் இருக்கேன். புளி வந்து கரைச்சி ஊற்றாமல் கொஞ்சோண்டு சுண்டக்காய் அளவுக்கு அதில் அப்படியே போட்டிருக்கேன். உப்பு கம்மியாக இருந்தது பார்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு அப்படியே சும்மா ஃபுல்லெல்லாம் மூடாமல் ஷார்ட் மோடில் வச்சு விட்டுட்டு தாளிப்பும் சேர்த்துட்டேன். நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா மல்லி இலை சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக சாம்பார் ரெடி. ரொம்ப ஈஸியாக டிஃபனுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்குமே கூட நல்லா தான் இருக்கும். பாருங்கள் மல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுற போகிறேன். அது அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டே இருக்கும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் குளிச்சுட்டெல்லாம் வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு 4 மணி அது வடை செய்யலான்னு மாவு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம். எடுத்துகிட்டு கருவேப்பிலை மல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா போடணும் மறந்து போயிட்டேன். வெறும் வெங்காயத்தையும் இஞ்சியும் சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மாவு கூட சேர்த்துடலாம். பச்சை மிளகா போடாமே நல்லா தான் இருந்தது. ஏன்னா சாம்பார் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டோம் இல்லையா, அதனால் ஆக்சுவலாக ஒரு 2 பச்சை மிளகா போடணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னவோ வேலை செஞ்சதில் அதை மறந்துட்டேன். சின்ன வெங்காயம் சேர்த்து வடை செஞ்சோன்னா இன்னுமே கூட வாசனையாக இருக்கும். அது உரிக்கிறது பெரிய பிரச்சனை. அதனால் ஒரு பல்லாரி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி சாப்பரில் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பொடியாக கட் ஆகிடும். கையால் எனக்கு அவ்வளோ நல்லா கட் பண்ண வராது. அண்ணும் நல்லா சூப்பராக கட் பண்ணுவாள். நான் ஆஃபீஸ் வேலையாக இருந்தனால சரி நம்ம சாப்பர்லேயே போட்டுடலாம் அப்படின்னு. இது வந்து மாவு நம்ம அரைச்சிட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கையாலேயே அடித்து பிசையணும். இல்லைனா பீட்டரை வச்சு அடித்தோம் அப்படின்னா நல்லா உள்ள காற்றெல்லாம் இன்கார்பரேட் ஆகி வடை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக புசு புசுன்னு வரும். இப்போ வந்து சைடில் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் சட்னி, நான் சாம்பார் இருக்குது அப்படின்னா இல்லை சட்னி வேணும்னார பண்ணீங்களே அரைங்கன்னு. ஸோ தேவையானதை எடுத்து கொடுத்தேன். அவர் அரைச்சிட்ருக்காரு. அதுக்குமே கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். நைட்டு இட்லி மாவு புளிச்சிருச்சுன்னா இட்லி இல்லைன்னா வெண்பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சட்னியும் அரைச்சிட்டாரு, தாளிப்பு கொட்டிட்டேன். ஸோ குக்கரும் ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னுமே நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். கமகமன்னு சாம்பாரும் ரெடி. இன்னும் வடை மட்டும் செய்ய வேண்டியது தான். ஸோ எப்பயுமே மத்தியானம் சாதம் தான் செய்யணும்னு இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரியும் எதுவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சிட்டு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக படுத்துருக்கான்னு வாசலில். ஸோ வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நல்லா கையால் ஒரு தடவை அடித்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஈரக்கையில் முக்கிட்டு ஜஸ்ட்டு நான் 2 கையிலலாம் வைக்க மாட்டேன். ஒரே கையில் அப்படி எடுத்து கட்டை விரலெல்லாம் ஓட்ட போட்டு வடை போட்டுருவேன். ஈஸியாக இருக்கும். சில பேர் வராதவங்க இந்த வாழை இலை இல்லைன்னா பாலித்தீன் கவர் டீ ஸ்ட்ரெயினரில் கூட சில பேர் வச்சு செய்கிறாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடைக்கும் ஒரு தடவை நல்லா தண்ணியில் கையை முக்கிட்டோம் அப்படின்னா கையாலே அப்படி தட்டிட்டு கட்டை விரலை விட்டு ஓட்ட போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். ஸோ புதுசாக சமைக்கிறவங்க ப்ராக்டிஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இலையிலையோ இல்லைன்னா பாலித்தீன் கவர்லேயே தட்டி ஜாக்கிரதையாக எண்ணெயில் போடணும். அப்படியே டைரெக்டாக போடுறப்ப கையையே உள்ளே விட்டுறக்கூடாது, கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஸோ அவ்வளோதான், முதலீடு வடை போட்டிருக்கேன். அம்மா இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வடை செய்கிறப்ப சில டைம் வெள்ளைப்பாகில் போட்டு செய்வாங்க. அந்த வடையுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு தடவை கூட ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் யாராவது ரெசிபி தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நார்மல் வடை மாவாக அப்படியே வெள்ளத்தில் வடை சுட்டுட்டு போடுவாங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப பிடிக்கும். சப்புன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெள்ளைப்பாகில் போட்டு எடுத்து வைப்பாங்க. அது கொஞ்சம் வந்து ஸ்வீட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கார வடை உங்கள் ஊர் சைட்லலாம் அந்த மாதிரி வெல்லம் வடை செய்வாங்களா அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் சுட சுட வடை எடுத்தாச்சு. முதல்ல அண்ணுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட போகிறேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு வருவா, லஞ்ச் சாப்பிடல இல்லையா, அதனால். ஸோ அவளுக்கு கொடுத்துட்டு திருப்ப அடுத்த இடம் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னா நானுமே
போட்டு எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி ஒரே ஒரு கிளாஸ் தான் உளுந்து போட்டேன். ஸோ ரொம்ப கம்மி வடைகள்லாம் வந்தது. ஒரு 20 வடைக்குள்ளே தான் வந்திருக்கும், மீடியம் சைஸில். ரொம்ப வச்சோன்னா மாவு மறுநாள் புளிச்சு எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிருது. அதனால் சரி கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளோ தான் மாவு அரைச்சிருந்தேன். நார்மலாக எப்பயுமே ஒரு 2 கிளாஸ் போடுவேன். இன்றைக்கி போதும் அப்படின்ட்டு ஒரே ஒரு கிளாஸ் தான் போட்டிருந்தேன். அவர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரா, சரி அவருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. கொடுத்துட்டு லாஸ்ட் ஈடு போட்டு நானும் சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்பாவும் பொண்ணும். நம்ம தான் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டு அலையணும். ஈவினிங் ஆனால் டீ அவர் போட்டு கொடுத்துருவாரு, நான் வடை மட்டும்தான் செய்வேன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா டீ போட்டு தருவாருன்னு நினைக்கிறேன். பாருங்கள் சிட்டு படுத்துட்ருக்கான், அண்ணும் சாப்பிட்டுட்ருக்கா. அவளுக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட் ஈடு போட்டு எடுத்துகிட்டு வந்து நானும் உட்காந்து அப்பாடான்னு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா இட்லி மாவு புளிக்கலை. காலையில் இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு நல்லா சுட சுட மத்தியானம் சாதமும் சாப்பிடலையா, நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் பண்ணியிருக்கேன். இது நான் யூடியூப்பில் தான் ஒரு ரெசிபி பார்த்தேன். அவர் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்து செஞ்சாங்களா, சூப்பராக 6 நாளுமே கூட இதே மாதிரி குழக்குழான்னு இருக்குது. ஸோ சுட சுட டிவி பார்த்துட்டே டின்னர் என்ஜாய் பண்ணுறோம். ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.